இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அயனாவரம் போகிற பாதையில் ஹோம்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும், காரில் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதை ஃபுல் நேம் வந்து ராபர்ட் ஹோம்னு ஒருத்தன் பேர். அவனுடைய டியூட்டியே மிலிட்ரி டிரான்சாக்ஷன் இந்த இந்துஸ்தான், அதை பற்றி வால்யூமாக எழுதி வச்சுருக்கான். இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீங்க? அது டைம் சொல்ல முடியாது. 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு ஒரு 1 hour 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் நான் கொஞ்சம் பாடுவேன், அதனால் குரலுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிடுவேன். இப்படி அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிப்பேன். என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கிட்டே இருப்பேன். சிஸ்டத்துலேயே அப்படியே எதுவும் கிளாஸ்க்கெலாம் போகாமல் நானே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் வந்தது. சிவாஜி மேலே எந்த காலகட்டத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உங்களுக்கு? 4 வயசில் முத பார்த்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். அதான் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? பார்க்குறேன், ஆமாம். பார்த்துட்டு வந்தோடனே நான் வீட்டு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு, அவர் நாயுடு போல இருக்கு. அவருக்கு கட்டபொம்மன் மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்கும்ல, தெலுங்கு மன்னர்னு. அவர் நான் வெளியே போயிட்டு வந்தேன், வாங்க கட்டபொம்மன்னு என்னை கூப்பிட்டு வரேன். இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவர் எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சிவாஜி வீட்டுக்கு போயிட்டு வரேன். அதை கூட என் பையன் வந்து பின்னாடி வந்து எ பியூட்டிஃபுல் லை கம்ஸ் ட்ரூன்னு. இப்போ நம்ம இப்போ சிவாஜி வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரோம்ல, அப்போ 4 வயசுலேயே நான் வந்து போயிட்டு வரேன், அங்கே யார் யார் இருந்தேன் அப்படின்னு கேட்பறான். அப்படியே யோசிச்சுட்டு ஜெமினியன் சார் இருந்தார், சாவித்திரி இருந்தாங்க. என்ன படங்களில் ஒன்றா பார்த்துருக்கீங்க? அந்த மாதிரி ஆரம்பிச்சது. அது பிறகு எனக்கு விவரம் தெரிய இவருடைய நடிப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது.